கொழும்பு விமான நிலையத்தில் பணியாற்றிய மலையாளிகளுக்கு பாதுகாப்பு இல்லை என்ற நிலை கேள்விப்பட்டு கம்யூனிஸ்ட் கட்சியின் மகத்தான தலைவர் ஏ.கே. கோபாலன் கொழும்பு காலிமுகத்தடல்ல மேதன கூட்டத்தில் அவர்களுக்காக பேச போனார். அந்த கூட்டத்தை நடத்த விடல. இது 1938 நடந்தது. 1940 இனிமேல் மலையாளிகள் இங்கே இருப்பது பாதுகாப்பதில்லை என்று எல்லா மலையாளிகளையும் கேரளம் திரும்ப அழைத்துக் கொண்டது. அன்னைக்கு பிரேமதாசன் ஒரு பையன் இருந்தான் அதிபராக. 1000 தான் இருந்தாலும் எங்கள் இந்தியாவின் அதிபர் ராஜீவ் காந்தி. அவர் இலங்கைக்கு சென்ற பொழுது இந்தியாவின் காலடியில் கிடக்கிற ஒரு சுண்டைக்காய் நாட்டின் அதிபர் பிரேமதாசா எங்கள் பிரதமர் ராஜீவ் காந்தியை வரவேற்பதற்கு விமான நிலையத்துக்கே வரல, தாய்லாந்து போனதாக தகவல் சொன்னார்கள். அவர் பிரதமர் ராஜீவ் காந்தி விடைபெற்று இந்தியா மீண்டும் வருவதற்கு முயற்சிக்கிற பொழுது அவரை ஒருவன் துப்பாக்கி கட்டையால் தலையில் அடிச்சான். நேரம் தவறி இருந்தால் கொலை செய்திருப்பான். நான் கேட்கிறேன், எங்கள் இளைய தலைவர் ராஜீவ் காந்தியை கொலை செய்ய முயற்சிக்கக்கூடியவருக்கு சிங்கள ஏகாதிபத்தியம் கொடுத்த தண்டனை என்ன? இதுவரைக்கும் எந்த பனிஷ்மெண்ட்டும் கொடுக்கல. இதுதான் இலங்கை. இது சோனியா காந்திக்கு தெரியாது. அவளுக்கு என்ன தெரியும்? அவர் ஹோட்டல் சர்வர். நிலைமை பாருங்க, அவளுக்கு வரலாறு தெரியாது. கருணாநிதி சொல்றது எல்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க. அவளுக்கு ஒண்ணுமே இந்தியாவை பற்றி அவளுக்கு தெரியாது. காங்கிரஸ்காரன் எப்படியாவது கூட்டணி மந்திரி சபையில இடம் பிடிக்கணும்னு பார்ப்பான் தமிழ்நாட்டுல, இல்லைன்ட்டு. அதுக்கு என்ன காரணம்னு சோனியா காந்தி கேட்டால, பாண்டிச்சேரியில எங்களுக்கு வேண்டாம், தமிழ்நாட்டுல உங்களுக்கு வேண்டான்னு. அவளுக்கு பாண்டிச்சேரி இப்படி சின்ன குஞ்சு மாதிரி இருக்குன்னு அவளுக்கு தெரியாது. ஏமாத்திட்டான். லெட்டர் எழுதுறேன். இந்த யுத்தத்தை நடத்தினதே என் இந்தியா தான். எந்தையும் தாயும் மகிழ்ந்து குழாவி இருந்தது என் நாடே. அவர் சிந்தையில் 1000 எண்ணங்கள் மலர்ந்து வளர்ந்தது மின்னாடேன்னு பாரதி பாடினது மாதிரி என்னால பாட முடியல. இந்தியா இன்னைக்கு ஒரு பேராபத்துல மாட்டிட்டு இருக்கு. அண்ணன் லைட்டா சொன்னாங்க, இன்னைக்கு செஞ்சீனத்தினுடைய பிடியில இலங்கை. 25,000 பேர் சீனர்கள் இன்னைக்கு இலங்கையில காணோம். இலங்கை கடல் பகுதி முழுவதும் இன்னைக்கு செஞ்சீனத்தினுடைய ஆதிக்கம். துறைமுகம், கப்பல் கட்டும் தளம் எல்லாவற்றையும் சீனா அங்கே கட்டுவதற்குரிய அனுமதி இன்னைக்கு ராஜபக்சே கொடுத்துட்டான். நாஞ்சில் சம்பத் இந்தியாவின் குடிமகனாக என்று கேட்கிறேன். திராவிட நாட்டை கைவிட்ட அண்ணாவின் 5வது தலைமுறையை சார்ந்த சொற்பொழிவாளர் நாஞ்சில் சம்பத் கேட்கிறேன். கார்கில் யுத்தத்திலே விலைமதிக்க முடியாத மரணத்தை சந்தித்து ஈகம் செய்தாரே என் தம்பி சரவணன் சார்பில் கேட்கிறேன். நாங்கள் இந்த தேசத்துக்கு எதிரிகள் அல்ல, நாங்கள் இந்த இந்திய ஒருமைப்பாட்டுக்கு ஆபத்தானவர்கள் அல்ல. நான் கேட்கிறேன், தென்னிலங்கை தீவை இன்றைக்கு சீனா கபலீகரம் செய்துவிட்டதற்கு பிறகு இந்தியா என்ன செய்யும்? நேருவுக்கு ராஜதந்திரம் இருந்தது. நேரு சீனா இந்தியாவின் மீது படையெடுக்கிறது என்றால் வடபுலத்தில் அணு ஆயுத ஆலைகள் எதையும் அவர் அமைக்க அனுமதிக்கல. இஸ்ரோ எங்க வந்தது? சவுத்துக்கு, ட்ரைண்டரத்துக்கு வந்தது, திருவனந்தபுரத்துக்கு வந்துச்சு. அணுமின் நிலையம் எங்க வந்தது? கூடங்குளத்துக்கு வந்தது. லிக்னைட் கார்பரேஷன் எங்க வந்தது? நெய்வேலிக்கு வந்தது.